பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பாலமலைக்கு போயிருந்த ஒரு லாங் வீடியோ தான், அதுதான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி கிளிப்ஸ் தான் வந்து எடுக்க முடிஞ்சது. ஏன்னா வந்துட்டு மொபைல்லேயே வந்துட்டு நாங்கள் சார்ஜ் அதிகமாக இல்லாமல் போயிடுச்சு, அதனால் வந்துட்டு வீடியோஸும் எடுக்க முடியல. ஸோ கிடச்சி குட்டி குட்டி கிளிப்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி வந்துட்டு இதில் ட்ராவல் கிளிப்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதான் வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவும் கூட. பாலமலை வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு மேட்டூர், சேலம், ஓமலூர், மேட்டூர், அதுக்கப்புறம் வந்து கொளத்தூர், இந்த மாதிரி தான் வந்துட்டு லொக்கேஷன் எங்களுக்கு இருந்தது. ஸோ போகும்போது வந்துட்டு மேட்டூர் அணையை வந்துட்டு பார்த்துட்டு போயிருந்தோம். பட் இதுக்கு முன்னாடி வந்து அணை திறந்து விட்டப்போ தண்ணி வந்த மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே வந்து வறண்டு பாறை மட்டும் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 16 கண் மதகு அதில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க. அந்த தண்ணிலாம் வந்து பார்த்துட்டு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ பார்த்து முடிச்சு நாங்களும் வந்துட்டு ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சுற்றி ரோட் சைடில் 2 பக்கம் பார்த்திங்கன்னா புளிய மரம் வந்துட்டு அவ்வளோ இருந்தது. இந்த வியூலாம் வந்து பார்க்கும்போது ஸ்கூல் டைமில் போகும்போதெல்லாம் 2 சைடு மரம் ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, அந்த ஞாபகம் தான் வந்து எனக்கு வந்தது. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு நாங்கள் பாலமலை பக்கமாக வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து மலையாக தான் இருந்தது. என்னடா இது போகிற வழி எல்லாமே மலையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போனோம். கடைசியில் வந்துட்டு அங்கே பாரு தெரியுது ஒரு மலை, அங்கே தான் வந்து நம்ம போக போகிறோம் அப்படின்னாங்க. எனக்குன்னா ஹார்ட்டே வெடிச்சிருச்சு. ஏன்னா அந்த கோவில் வந்துட்டு இருக்கிற மலையிலே மலை உச்சியில் வந்துட்டு இருந்தது. இது எப்படிரா ஏற போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் எங்கேயுமே இந்த மாதிரி போனது கிடையாது. இதுதான் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் டைமும் கூட. அப்புறம் அண்ணா, குணா அவங்களாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க, நான் வந்து வந்தது கிடையாது. அதனாலேயே கொஞ்சம் வந்து பயம் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அடிவாரத்துலேயே வந்துட்டு பைக் எல்லாமே நிறுத்திட்டு நாங்கள் வந்து நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு குட்டியாக ஒரு கல் சாமி இருக்கும். அந்த சாமிக்கு வந்துட்டு நாங்கள் கற்பூரம் ஏற்றிட்டு அப்புறம் தேங்காய் உடச்சிட்டு வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து போய்கிட்டே இருந்தோம். கால் வலி அப்போ தெரியல, ஜாலியாக அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் கால் வலிக்க ஆரம்பிச்சது பாருங்கள். அதுக்கப்புறம் முடியலடா சாமின்னு சொல்லிட்டு கிடைக்கிற இடத்துலலாம் உட்காந்து தான் எந்திரிச்சு போயிட்டுருந்தோம். அப்புறமேட்டுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் கொண்டு போயிருந்தோம். அக்கா வந்துட்டு லெமன் ரைஸ் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ புளி சாதம் தான் ரெடி பண்ணுறதா இருந்தது. பட் ஆனால் அது கேன்சல் ஆனதுனால ஆல்டர்னேட்டாக வந்து லெமன் ரைஸ் வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதுவும் வந்துட்டு போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து கொண்டு போயிருந்தோம். அப்படியே குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் வந்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே நடந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கரெக்டாக ஒரு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 2 பாத்து வந்து பிரிகிற மாதிரி இருந்தது. ஒன்று வந்து ஷார்ட், இன்னொன்று வந்து லாங், அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ ஒரு தாத்தா கிட்ட வழி கேட்டதுக்கு வந்துட்டு இந்த சைடு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு வழி காட்டிட்டார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் பேச்சையும் கேட்டு நாங்கள் வந்துட்டு நடக்க ஆரம்பித்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் என்னென்னா இருக்கிறதுலே அதுதான் வந்து ரொம்ப லாங்கஸ்ட்டு வே. அதில் வந்து நடக்க ஆரம்பித்து கோவிலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 7 o'clock தான் ரீச் ஆனோம். அது வரைக்கும் நடந்து போகிறதுக்குள்ளே சுத்தமாக நாக்கு தள்ளிடுச்சு. பாட்டிலேருந்து தண்ணியும் காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒரு குட்டி குட்டி வீடுங்க மாதிரி அங்கங்கே தான் இருந்தது. ஸோ அங்கே வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட தண்ணி கேட்டோம். பட் அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா தண்ணி எங்களுக்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் அவங்க சைடு பார்க்கும்போது அது வந்து நியாயம் தான். ஏன்னா அவங்களுக்கே அங்கே மலையில் இருக்கிறதுனால தண்ணி வந்து கிடைக்காது. இந்த டைமில் நம்ம போய் கேட்டால் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா, ஒரு குடிசை வீடு மாதிரி இருந்தது. அங்கே ஒரு தாத்தா இருந்தார். அவர்கிட்ட வந்துட்டு தண்ணி கேட்டதுக்கு எவ்வளோ வேணும் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது மனசு தான் சார் கடவுள் அப்படிங்கிற மாதிரி வந்து எப்படி பிளிங்க் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு போயிட்டு இருந்த வாட்டர் பாட்டில் எல்லாமே தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு மரத்தடி நிழலில் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களோட ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஏறி போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக வந்து கோவிலும் வந்தது. கோவில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கொண்டு போன வாழைப்பழம்லாம் ஜூஸ் ஆகிடுச்சு. அதுக்குள்ளேயும் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோம். சாமிக்கு படையல் வைக்கும்போது ஃபுல்லாக ஜூஸி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு விளக்கு எல்லாமே போட்டு முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு பேலன்ஸ் இருந்த சாப்பாடும் வந்து நாங்கள் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே பொறுமையாக இறங்கி வந்துட்டோம். நைட் டைம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நாங்கள் எந்த லைட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கேரி பண்ணிட்டு போகலை. ஏன்னா நாங்கள் போட்ட பிளான் என்னென்னா மார்னிங் போகிறோம் அப்படின்னா ஈவினிங்குள்ளே வந்துட்டு கீழே இறங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட்டில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு நாங்கள் நைட் டைம் வந்து இறங்குற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு
மொபைல்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதை வச்சுட்டு இருந்த மொபைலோட டார்ச் வெளிச்சத்தில் வந்துட்டு தான் நாங்கள் வந்து இறங்குனோம். ஆனால் பகல் டைமில் ஏறும்போதே வந்துட்டு ஏற முடியல அப்படிங்கிறப்போ நைட் டைம்லலாம் யோசித்து பார்த்தாலே இப்போவுமே பயமாக இருக்குது. இந்த பாத்தில் வந்துட்டு நம்ம நடந்து இறங்கி வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கெல்லாம் ஃபைனலாக கீழே இறங்கி வரும்போது. ஸோ அந்தளவுக்கு வந்து பயமாக இருந்தது. ஃபுல்லாக இருட்டு. அந்த காட்டுக்குள்ளே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் மட்டும்தான். நாங்கள் போன அந்த 8 பேர் மட்டும்தான். என்ன முன்னாடி யாராவது வந்தாங்களும் தெரியாது, பின்னாடி யாராவது வராங்களா அப்படின்னும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு பயத்திலே தான் வந்துட்டு நாங்கள் இறங்குனோம். ஸோ ஒரு வழியாக வந்துட்டு இறங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து நாங்கள் படுத்து தூங்கிட்டு மார்னிங் வந்துட்டு கிளம்பி நாங்கள் வந்து வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த நைட் டைமில் பார்த்திங்கன்னா அந்த மேலே அந்த மலை உச்சியிலேருந்து கீழே பார்க்கும்போது அந்த பிளேஸ், அந்த ரோடு அதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. ஏதோ அந்த ஃப்ளைட்டில் போகும்போது வியூஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து தெரிஞ்சுது. பார்க்குறதுக்கே நைட் டைம் லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து கொளத்தூருக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி பாலமலை விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ஜேர்னி வந்துட்டு இதில் எப்படி இருந்தது? அட்வென்ச்சராக இருந்ததா, இல்லை வந்துட்டு நார்மலாக இருந்ததா அப்படின்ட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.